ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்களை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாம். கண்டிப்பா. நீங்க அனுப்புன தகவல்களை வச்சு பார்க்கும்போது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன? அதோட முக்கியத்துவம் என்ன? அப்புறம் முக்கியமா ஒரு ப்ராஜெக்ட்டோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ட நம்பலாமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பத்தி பேசலாம். சரி. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ங்கிறது சிம்பிளா சொன்னா ஒரு கம்ப்யூட்டர் கோடு. ஒரு கோட், ஓகே. ஆமா. ஒரு டீல்ல இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நடந்தா, அது தானாவே அடுத்த வேலைய செஞ்சிடும். அப்போ நடுவுல ஆள் தேவையில்லையா? தேவையே இல்ல. பேங்க் மாதிரி எந்த இடைத்தரகருக்கும் இங்க வேலை இல்ல. அதனால தான் DeFi, அதாவது பரவலாக்கப்பட்ட நிதியோட அடித்தளமே இதுதான் சொல்றோம். கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ முக்கியமான நன்மைகள்னா, ஒன்னு ஆட்டோமேஷன். எல்லாம் தானா நடக்கும். ஆமா. மனுஷங்க தலையீடு இல்லாம. 2வது டிரான்ஸ்பரன்சி. அதாவது வெளிப்படைத்தன்மை. ஆமா. பிளாக் செயின்ல எல்லாரும் பார்க்கலாம். சரிதான். 3வது நம்பிக்கை. இது ஒரு மாற்ற முடியாத ஒப்பந்தம். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நாம நம்பிக்கைன்னு சொன்னாலும் இதோட அழகே யாரையும் நம்ப தேவையில்லைங்கிறது தான். இது ஒரு ட்ரஸ்ட்லெஸ் டெக்னாலஜி இல்லையா? கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த கோட மட்டும்தான் நாம நம்புறோம். ஆனா அந்த கோட எழுதுனவங்கள நம்ம நம்பிதான் ஆகணும். ஆமா, அங்கதான் எல்லா பிரச்சனைக்குமே ஆரம்பம். இது ஒரு கம்ப்யூட்டர் நிரல் தானே. ஆமா. அதுல சின்ன சின்ன தப்புகள் இருக்கலாம், பாதுகாப்புல ஓட்டைகள் இருக்கலாம். அதனால தான் ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட நம்புறதுக்கு முன்னாடி அத சரி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சரிபார்ப்புல முதல் படி என்ன? உங்க குறிப்புகள்ல தணிக்கை, அதாவது ஆடிட்ஸ் பத்தி இருக்கு. ஆமா, ஆடிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சர்டிக், பெக்ஷீல்டு மாதிரியான நிறுவனங்கள் தணிக்கை பண்றாங்க. ஆனா ஒரு ஆடிட் ரிப்போர்ட்ல பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டா அது 100% உத்தரவாதமா? ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கை. ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்க வச்சு செக் பண்ற மாதிரி தான் இது. புரியுது, புரியுது. அந்த மெக்கானிக் சில விஷயங்கள கவனிக்காம விடலாம். ஆனா செக் பண்ணாம வாங்குறத விட இது பல மடங்கு சேஃப் இல்லையா? சரிதான். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் முழு ஆடிட் ரிப்போர்ட்டையும் வெளியிடும் இல்லையா? கண்டிப்பா. வெறும் சுருக்கத்த மட்டும் காட்ட மாட்டாங்க. முழு ரிப்போர்ட்டையும் பொதுவா வெளியிடுவாங்க. சரி. அடுத்தது ஓபன் சோர்ஸ் கோட். அந்த கோட GitHub மாதிரி தளங்கள்ல எல்லாரும் பார்க்க முடியுமான்னு கேக்குறீங்க. ஆமா. அது ரொம்ப முக்கியம். ஆனா சில ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கோட வெளியிடுறது இல்லையே. காப்பி அடிச்சிடுவாங்க இல்ல ஹேக் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்போ அது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இல்லையா? இது ஒரு சிக்கலான விஷயம். பொதுவா ஒரு DeFi ப்ராஜெக்ட் அதோட கோட மறைச்சா அது சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தான். ம். ஆனா சில நேரங்கள்ல அவங்க டெக்னாலஜி ரொம்ப புதுசா இருக்கலாம். அதனால அத பாதுகாக்க நினைப்பாங்க. ஆனா ஒரு முதலீட்டாளரா நீங்க என்ன யோசிக்கணும்னா, அந்த ரகசியத்தால வர்ற ரிஸ்க் அந்த ப்ராஜெக்ட்டோட பலனை விட அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 99% நேரங்கள்ல ஓபன் சோர்ஸ் தான் பெஸ்ட். ஆமா, சந்தேகமே இல்லாம. ஓகே. தணிக்கை, ஓபன் சோர்ஸ் கோட் இது தவிர வேற என்ன பார்க்கணும்? அந்த டீம் யாருன்னு பார்க்கிறது முக்கியமா? ரொம்ப முக்கியம். அந்த ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்கிற டீம் யாரு? அவங்க அடையாளத்த வெளிக்காட்டுறாங்களா? இல்ல அனாமதேயமா இருக்காங்களான்னு பார்க்கணும். அதோட தெளிவான ஒரு ஒயிட் பேப்பர், அப்புறம் அவங்களோட ரோட் மேப், அதாவது செயல் திட்டம் இருக்கானும் பார்க்கணும். ஆமா. இதெல்லாம் அந்த ட்ரஸ்ட்லெஸ் சிஸ்டம்ல நாம கொஞ்சம் நம்பிக்கை வைக்க தேவையான சின்ன சின்ன துப்புகள். கரெக்ட். சுருக்கமா சொன்னா, ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட சரிபார்க்கிறதுங்கிறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்க்கறதில்ல. அது தணிக்கை அறிக்கை, கோட், டீம், ஆவணங்கள்னு பல கோணங்கள்ல செய்ய வேண்டிய ஒரு முழுமையான ஆய்வு. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த ஹோம் ஒர்க்க செஞ்சாகணும். கண்டிப்பா DYOR, டூ யுவர் ஓன் ரிசர்ச். சரி. ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கலாம். இப்போதைக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம மனித தணிக்கையாளர்களையும் பொதுவா இருக்கிற கோடியும் தான் நம்பி இருக்கோம். ஆமா, இப்போதைக்கு அப்படிதான். ஆனா நீங்க அனுப்பின தகவல்கள்ல சொல்ற மாதிரி செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI பாதுகாப்பு தவறுகளை நிகழ்நேரத்துல கண்டுபிடிச்சு தடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு வருது. ஆமா. அப்ப எதிர்காலத்துல இந்த சரிபார்ப்பு முறை எப்படி மாறலாம்? ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பாதுகாப்பானதுன்னு ஒரு AI சொன்னா அதை நாம கேள்வி கேட்காம அப்படியே நம்புவோமா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.